அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோ பேங்க் நிஃப்டி சென்ற வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரத்தோட லெவல்ஸ் எப்படிங்கிறத ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் பார்க்க போகிறோம். இதை வந்து செய்திகளின் அடிப்படையிலையோ வரைபடத்தின் அடிப்படையிலையோ நம்ம பார்க்குறது கிடையாது. ஆப்ஷன் என்பதை வந்துட்டு நிறைய பேர் அதனை பற்றி புரிதல் இல்லாமல், அடிப்படை தெரிந்து கொள்ளாமல், கால்ஸ் மற்றும் வந்துட்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படிங்கிற சமயத்தில் தான் நிறைய பேர் ஈடுபடுறதுக்கு பார்க்குறீங்க. ஏன்னா நேரமின்மை காரணம் அப்படிங்கிறத ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு. ஆனால் அப்படி இல்லை, ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை வந்துட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்வதே சிறப்பு. இதில் ரொம்ப முக்கியம், இது ரைட்டர்ஸ்க்கான மார்க்கெட், இது வந்து பையர்ஸ்க்கான மார்க்கெட். அதாவது ஆப்ஷனுங்கிறது பையருக்கு உண்டானதா இல்லை செல்லருக்கு உண்டானதா அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. செல்லருக்கு வாய்ப்பு அதிகம்ன்ட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, இருக்கிற ப்ரீமியம், அதாவது இப்போ இருக்கிற ஒரு ப்ரீமியம் வந்துட்டு 0 மதிப்புள்ள ப்ரீமியத்தை கொண்டு போய் 100 ரூபா ப்ரீமியம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம். மதிப்பே இல்லாத பொருளை கொடுத்து நம்ம மதிப்பு கொடுத்து வாங்குகிறோம். அப்போது அது நடக்காத போது அது மதிப்பு என்ன ஆகுது, 0 ஆகுது. அப்போ என்ன விஷயம் இங்கே என்ன தெரியுது, நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை போய் பை பண்ணுறதுனால நீங்கள் வந்து அது ஓடிஎம்மாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து அது 0 தான் ஆக போகுது. இதே ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு மதிப்பே இல்லாத பொருளுக்கு மதிப்பு கொடுத்தது அவங்களுக்கு மதிப்பு, அதனால அதை செல் பண்ணுறதுனால கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் செல்லருக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் பையர்களுக்கு தான் இதில் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறக்கோசரம் எல்லா நாளும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. பிரச்சனை ஏற்படுறதே காரணம் வந்து தின வர்த்தகம், தினமும், அதாவது தின வர்த்தகம் சரி, தினமும் வர்த்தகம் தான் பிரச்சனையே. அப்போ வாய்ப்புகள் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தேடணும். அப்போது நம்ம இந்த வீடியோக்கள் கிட்டத்தட்ட 2 வருடமாக நம்ம போட்டுட்ருக்கோம், பிளேலிஸ்ட்லேயே வச்சுருக்கிறோம். எப்பெல்லாம் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம் ஆப்ஷன்ஸாக மாறிட்டு திருப்பி ஐடிஎம் ஆப்ஷன்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அது ஆப்ஷன் பையர்களுக்கு ஜாக்பாட். அதுதான் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு உண்டான ஃபயர். அதே மாதிரி ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, சந்தை வால்டைல் இருக்கணும். அப்போ வால்டைல் சந்தைன்னா நம்ம எது தெரிஞ்சுக்கிறது, அதுக்கும் நமக்கு விடை சொல்லியிருக்கிறோம், இண்டெக்ஸ் ரேஷியோ. அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்கும்போது எப்படி இருந்தாலும் இன்னொருத்த மேலே போனால் ஒருத்தன் கீழே பிடிச்சிருப்பான், ஒருத்தன் கீழே போகிறத மேலே ஒருத்தன் பிடிச்சிருப்பான், இது தெரியும். அப்போ இது இருந்தாலே வால்டைல்னு ஆச்சு. அப்போ வால்டைல் மார்க்கெட்டில் ரைட்டிங் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு 90% வாய்ப்பு லாபத்தில் நீங்கள் புக் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை நிறைய பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். முதல்ல ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி கரைகிறது, ஆப்ஷன் ப்ரீமியம் எப்போது கூடுகிறது அப்படின்னு தெரியணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எப்போதெல்லாம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணி எத்தனை நாள் ஜெயிச்சிட்டிங்கன்னு ஒரு பேக் டெஸ்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நிறைய பேர் வந்து இதை பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லை. ஏன்னா நம்ம முதலே நம்மளால் போதைக்கு அடிமையானவங்க எப்படின்னா, ஒரு ட்ரக்ஸ்க்கு, அதாவது வந்துட்டு மதுபானத்துக்கு அடிமையானவங்க மது முன்னாடி இருக்கும்போது அதை அருந்தாமல் இருக்க முடியாது. அதே போல் இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாய்ப்பை தேடிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ ஏதோ ஒன்று பண்ணிடணும், ஏதோ ஒரு வியாபாரம் செய்தே ஆகணும், செஞ்சதுக்கப்புறம் அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக 3:30 ஹோல்டு பண்ணிவிடுவாங்க, கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும். சப்போஸ் கால் ஆப்ஷனை வந்துட்டு யாராச்சும் பை பண்ணிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, அவங்க நியூஸ் சர்ச் பண்ணுறது என்னவாக இருக்குன்னா, மார்க்கெட் மேலே போகிறக்கான வாய்ப்பு யார் இருக்கா, யார் சொல்கிறா, அவங்க சொல்கிறதா கரெக்டாக நடக்குமா அப்படிங்கிற இடத்துலையே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. புட் ஆப்ஷன் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பார்ப்பாங்க. இது எதற்கு நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு தேவையானது வாய்ப்பு இருக்கா இல்லையா, அப்படி தான். அதாவது எனக்கு ஒரு வாழைப்பழம் தேவை அப்படின்னா அந்த வாழைப்பழத்தோட காஸ்ட் ஏற்ற இறக்கம் தெரிஞ்சால் போதும். ஆனால் அது தார் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அந்த தாரோட முழு ரேட் என்ன, அந்த தாரோட ரேட்டில் எப்படியெல்லாம் பழத்தோட வித்தியாசம் பண்ணி கடைக்காரர் விற்பார், இது எல்லாம் நான் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு வாழைப்பழத்தை நான் எடுத்து சாப்பிட முடியாது. அப்போது ஒரு ஆப்ஷன் வர்த்தகருக்கு தேவை, அன்னைக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறா அந்த வாய்ப்பை நான் தேடணும். அதுதான் ஆப்ஷன் வியாபாரக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அமைப்பதில் நம்ம நேற்றே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு ஃபீட்பேக்காக வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நிறையா கொடுக்குறீங்க. ஏன் வாட்ஸ்அப்பில் கொடுக்கணும், வாட்ஸ்அப்பில் கொடுத்து தனித்தன்மை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் இது பண்ணும்போது, பொதுவானவர்கள் பதியும் போது தான் அதனுடைய அர்த்தங்கள் நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு யோசிக்காத விஷயங்கள் ஒருத்தருக்கு கிடைக்கும். எனக்கு மட்டும் தான் நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் கிட்டேருந்து எனக்கு தகவல் கிடைக்கும். ஆனால் அது யாருக்கும் பகிரக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போ அந்த இடத்துல என்ன ஆகணும், நீங்கள் பொதுவான கமெண்ட் பாக்ஸில் பதியும் போது நிறைய பேர் என்னென்ன பண்ணியிருக்காங்கும் போது நிறைய பேர்த்தோட யோசனைகள் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்மளுடைய வாகனம் இங்கே இருக்குது, இன்னொரு வாகனம் இருக்கு, இங்கே நான் இவங்களை ஓவர்டேக் எடுக்கணும்னா அவர்கள் வேகம் குறையணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அல்லது என்னுடைய வேகம் கூடணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இங்கே இருக்கிறவரோட வேகம் எவ்வளவுன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, அப்போ அந்த வண்டியில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்குத்தான் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்க, இங்கே இருக்கிறவரும் ஒரு வேகத்தில் போயிட்டுருப்பார். அப்போ இந்த சீரான இடைவெளி இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், நீங்களும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறீங்க, இவரும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறார். அப்போது நீங்கள் வந்துட்டு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு பண்ணினா என்ன ஆகும், இந்த இடைவெளி குறையும், அப்போ கேப் குறையும். அப்போ கேப் குறையுதுனால என்ன அர்த்தம், அவரோட வேகத்தை விட நீங்கள் வேகம் அதிகரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போது நீங்கள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்க, இந்த இடைவெளி அதிகமாகிறது அப்படின்னா உங்களை விட அவர் வேகமாக போயிட்டுருக்காருன்ட்டு உங்களோட வேகத்தை அடிப்படையில் தான் அவரை கணிக்க முடியுமோ இல்லையே, அவரோட வேகத்தை நீங்கள் கணக்கிட முடியுமா அப்படின்னா இதன் அடிப்படையில் தான். இல்லைனா அவர் எந்த வேகத்தில் போகிறாருன்னு அவரை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்போ இதில் தான் நிறைய புரிதல்கள் மற்று போகிறது. அதனால் இந்த இடத்துல என்ன ஆகணும், இந்த இடைவேளை குறைகிறதா இல்லை விரிவடைகிறதா, விரிவடைஞ்சால் நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்கன்னு அர்த்தம், இதே இடைவெளி குறையுதுன்னா நீங்கள் அவரை விட ஸ்பீடாக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவரை ஓவர்டேக் எடுத்தால் நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், நம்மளுக்கு ஹை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சப்ளை ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், சப்ளை ஜோன். அதே மாதிரி லோ அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன். இந்த ஹைக்கு லோவுக்கு உண்டான பிரேக் ஈவன் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே நிலை பெற்றால் எப்படி, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே நிலை பெற்றால் எப்படி, சப்ளை அதிகமாகாமல் மார்க்கெட் கீழே வராது, டிமாண்ட் அதிகரிக்காமல் மேலே போகாது, அப்போ இதற்குள்ள சந்தை வால்டைல் இருக்கணும் எப்படி இருக்கும், இது அனைத்துமே நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இது ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் தான். இது வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அமைக்கிறதுக்கு 2 விதமான பாயிண்ட் அவுட் கொடுத்துருக்கிறேன். 2வது பாயிண்ட் அவுட் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஓவர்டேக் மீட்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓவர்டேக் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும். அடுத்து ப்ரீமியம் கரையிறத நீங்கள் மனசார பார்க்கணும். அது எப்படின்னா, இப்போ சந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு +1% மேலேயோ -1% கீழேயோ போகாது. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்துட்டு +1% -1% இதுக்குள்ளே இருக்கிற கால் புட்டோட ப்ரீமியத்தை எடுத்து 15 நிமிடத்திற்கு ஒரு முறை அல்லது 30 நிமிடத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். அதனுடைய ப்ரீமியம் என்ன, ஸ்பாட் மார்க்கெட் என்ன, ஃபியூச்சர் மார்க்கெட் என்ன, அதை பதிவு பண்ணி நீங்கள் டேட்டாஸ் எடுத்தால் தான் ப்ரீமியத்தோட கரைவை நீங்கள் புரிஞ்சுட்டா அப்போ பையர் எப்போ பண்ணலாம், செல்லிங் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போது ஒரு வாரத்தோட பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 35,017க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனுக்கு மேலே 526 புள்ளிகள், ஓப்பனுக்கு 554 புள்ளிகள், சம வாய்ப்பு கொடுத்துருக்கு ஓப்பனில் இருந்து மேலும் கீழும். அப்போ அட்டவணை பார்க்கும்போது இப்போ 34,500 புட் அதிகமான வர்த்தகம், 35,000 கால் அதிகமான வர்த்தகம். அதுக்கு அடுத்தது பார்த்தா இதற்குள்ள 34,500லேருந்து 35,000க்குள்ள அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 35,000 கால் இருக்குது. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 34,500 35,000 இம்பேக்டட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மிகைப்படுத்துகிற மதிப்பு அப்படிங்கிறது 20 இருக்குது, இதை 18. அப்போ மிகைப்படுத்துகிற மதிப்பு கொஞ்சம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டு உள்ளே இருக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட நம்மளுக்கு குறுகிய எல்லை வால்டைல் ரேஞ்சுனா 34,395லேருந்து 35,053க்குள்ளே இருக்கிறது வால்டைல் ரேஞ்ச். வைட் ரேஞ்சுனா 34,042லேருந்து 35,358க்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு வைட் ரேஞ்ச். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34,835, 35,053, 35,571. சப்போர்ட் லெவல் 34,678, 34,395, 34,905 சப்போர்ட் லெவல். இதற்குள்ள சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்துட்டு திருப்பி சொல்லிட்டு இருந்தால் நேரமின்மை தான் இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் பேசிக் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்மளோட வீடியோஸ் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். இதற்குண்டான ஆப்ஷன் பிரீமியத்தை அடிப்படையில் நம்ம எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத அடிப்படை நம்ம வந்து கற்றத்தரம் கட்டண பயிற்சியாக இருக்குது. அது 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர்த்துக்கு
எங்கே நான் ட்ரேட் பண்ணுவேன், எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவேன், என்ன டார்கெட் வைப்பேன், நிறைய பேர் வந்து அப்படியே தோன்றீங்க. நீங்கள் வியாபாரத்தின் அடிப்படையில் இது பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஏற்படுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கும். 5000 ரூபா லாஸை புக் பண்ணாமல் 1000 ரூபா ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணுவார். அப்போ அந்த 5000 லாஸ் அவர் தாக்கு பிடிச்சதுனால தான் 1000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுக்கோசரம் அவர் பண்ணினது ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய முதலீட்டுக்குண்டான வலிமை என்ன, எந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு ஃபெயிலியர் ஆனாலும் நான் பாதுகாக்கப்படுவேன், எந்த ட்ரேடில் எனக்கு நம்மளோட இண்டெக்ஸ் அதாவது என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமாகுது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இது பண்ணணும். அதை நீங்கள் எந்த அடிப்படையில் பண்ண போகிறீங்க, ஆப்ஷன் ரைட்டராக இருக்க போகிறீங்களா, ஆப்ஷன் பையராக இருக்க போகிறீங்களா, ஆப்ஷன் பையர்னா நான் எப்படி பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்து அதற்கப்புறம் பண்ணுங்க. ஒரு முதலில் இதன் அடிப்படையில் பார்க்காதீங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. நான் வாய்ப்புக்கோசரம் நான் அடிப்படை கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.